அத்தியாயம் 28. இரவு உணவாக சப்பாத்தியும் நவரத்ன குருமாவும் தயிர் பச்சடியும் வெள்ளரிக்காய் சாலடும் செய்திருந்தார் யசோதா. மாதவி முகிலன் விருப்பப்பட்டு கேட்ட பிரண்டை துவையலை செய்திருந்தாள். நேற்றே பிரண்டை துவையலை தயார் செய்து ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டாள். அப்போதுதான் இன்று சாப்பிட முடியும். உடனே செய்து உடனே சாப்பிட்டால் நாவில் தொண்டையில் ஒரு மாதிரி கிச்சு கிச்சு ஏற்படுத்தும் தன்மையுடைய மூலிகை பிரண்டை. முகிலனை கவனித்துக் கொண்டிருந்த நர்ஸ் பையன் கீழே டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மாதவிமா, சாப்பாடு எடுத்துட்டு போய் ஐயா கிட்ட கொடுமா, நான் இவனை பாத்துக்கிறேன் என்று யசோதா சொல்ல தலையாட்டி கொண்டே முகிலனுக்கான உணவை அவனது அறைக்கு எடுத்து சென்றாள் மாதவி. கொண்டு சென்ற உணவை அவன் முன்னே கிடந்த டீப்பாயில் வைத்துவிட்டு அவன் கை கழுவுவதற்கு ஒரு ஜக்கில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அவளையும் ஜக்கையும் மாறி மாறி பார்த்தவன் விழுந்து விழுந்து சிரித்தான். என்ன என்பது போல அவனை பார்த்த மாதவிக்கு அதன் பிறகுதான் செய்த அசட்டுத்தனம் புரிய வந்தது. அதாவது முகிலனுக்கு வலது உள்ளங்கையில் ஆணை குத்தி பெரிய கட்டாக போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவன் எப்படி கையை கழுவ முடியும்? ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு ஜக்கை கொண்டு போய் உள்ளே வைத்துவிட்டு வந்தாள் மாதவி. மாதவி, உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா இந்த சப்பாத்தியை அப்படியே எனக்கு ஊட்டி விட்டுடேன். ரைஸா இருந்தா ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டிருப்பேன். சப்பாத்தி இல்லையா, பிச்சு சாப்பிட முடியாது, பிளீஸ் என்று அவனுக்கு கெஞ்சுதலாக கேட்க மறுபடியும் போய் கையை கழுவி விட்டு வந்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் மாதவி. உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருந்தா 2 பேருமே சாப்பிட்டிருக்கலாம்ல அவன் குறைப்பட்டு கொள்ள. நீங்க மாத்திரை போட்டுட்டு படுக்கணும், அதனால சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆனா நான் இவ்வளவு சீக்கிரம் நைட் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் என்றாள் மாதவி. போனை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அவ்வப்போது வெள்ளரிக்காயோடு சேர்த்து அவளுடைய விரலையும் கடித்து வைத்தான். வேண்டுமென்று செய்தானா இல்லை அவன் அறியாமலா தெரியவில்லை. ஆனால் அவனுடைய கவனம் போனிலேயே இருந்தது. அதனால் ஏதோ தெரியாமல் செய்கிறான் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அவனுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தாள் மாதவி. ஆனாலும் அவனுடைய பற்களில் மாட்டிக்கொண்டு அவளுடைய விரல் கடிபடும் போதெல்லாம் உள்ளூர ஏதோ ஒன்று சிலிர்த்தது மாதவிக்கு. இவன் தான் மாப்பிள்ளை என்று முடிவான பிறகும் கூட அவனுக்கு எதிரில் போக கூட பயப்படுவாள் மாதவி. ஒரு டம்ளர் காப்பியை கொண்டு அவன் கைகளில் கொடுக்க மாட்டாள். அப்படிப்பட்டவள் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் முகிலனுக்கு தன் கையால் உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். என்ன ஒரு விந்தை! எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டு எழுந்தவள் அவன் வாயை கழுவி விடாமல் டேபிளில் இருந்த வெட் டிஷ்யூ பாக்ஸை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். வாயை தொடச்சுக்கோங்க என்று முகிலனுக்கு பெருத்த ஏமாற்றமாக போய்விட்டது. எப்படியும் வாயை கழுவி விடுவதற்காக உதடுகளை தொடுவாள். அதையே சாக்காக வைத்து மிக லேசாக அந்த விரல்களுக்கு ஒரு ஒத்தடம் கொடுத்து விடலாம் என்று நினைத்தான். முடியாது போல் இருக்கிறதே. அவன் சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது, வேற ஏதாவது வேணுமா என்று கேட்டாள் மாதவி. மாதவியின் இந்த கேள்விக்கு பதிலாக ஒரு பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை முகிலனுக்கு. அவன் நினைத்தது மட்டும் நினைத்த மாதிரி நடந்திருந்தால் இந்நேரம் இப்படியா அவளை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான்? இல்ல, வேற எதுவும் தேவையில்லை. ராஜேஷ் மேல வரும்போது ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வர சொல்லு. ரொம்ப சூடு வேண்டாம், குடிக்கிற மாதிரி இருக்கட்டும். தலையாட்டி கொண்டே கீழே போய்விட்டாள். கண்ணில் இருந்து அவள் மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஒருவித ஏக்கத்தோடு. மறுநாள் காலை மாத்திரைகள் போட்டு படுத்ததால் இரவில் நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டான் முகிலன். அதனால் காலையிலேயே விழுத்தெழுந்து விட்டான். காலை கடன்களை ராஜேஷின் உதவியோடு முடித்துவிட்டு பால்கனியில் அமர்ந்து கீழே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மாதவி குளித்துவிட்டு தலையை டவலால் உதரை துடைத்து கொண்டிருந்தாள். வெகு நேரமாக அவள் தலையை துடைத்து கொண்டிருப்பதை பார்த்து ராஜேஷ் என்று அழைக்க ஓடி வந்தான் அவன். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல டிராயர்ல ஹேர் ட்ரையர் இருக்கு, எடுத்துட்டு போய் அதை மாதவி கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லு. அவன் சொன்னது போலவே டிரையரை கொண்டு போய் ராஜேஷ் மாதவியிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டு பால்கனியில் அமர்ந்திருந்த முகிலனை நிமிர்ந்து பார்த்தாள். இங்கிருந்து கை காட்டியவன் அதை வைத்து தலைமுடியை காயவை என்று சைகையால் காட்டினான். என்ன புரிந்ததோ தலையாட்டி விட்டு உள்ளே போய்விட்டாள். எப்படியும் தலையெல்லாம் வாரி உடை மாற்றிக் கொண்டு காலை டிஃபனையும் எடுத்துக்கொண்டு தன்னை தேடி வருவாள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். டிஃபன் வந்தது. ஆனால் கொண்டு வந்தது மாதவி அல்ல, ராஜேஷ்.
ஒரு கிண்ணத்தில் சிறிது சிறிதாய் அழகான மினி இட்லிகளும் சாம்பார் சட்னி, அப்புறம் சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்பூனோடு. ச்ச என்றாகிவிட்டது முகிலனுக்கு. நேற்று உணவு ஊட்டும் போது அவள் விரல்களை கடித்து வைத்தானே, அதை அவள் கண்டுபிடித்திருப்பாளோ? அதனால்தான் அதை தவிர்ப்பதற்காக இப்படி உணவோடு சேர்த்து ஸ்பூனையும் கொடுத்து அனுப்பிவிட்டாளோ? ஏன் அதை அவளே கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து சாப்பிடச் சொன்னால் சாப்பிட மாட்டானா? இவனிடம் கொடுத்து அனுப்ப வேண்டுமா? அல்லது நேரில் வந்தால் ஊட்டிவிடச் சொல்வான் என்று பயந்து போய் கீழே உட்கார்ந்து கொண்டாளா? பலவிதமான குழப்பத்தோடு அந்த இட்லியை பார்த்தவனுக்கு கோபமாக வந்தது. கிண்ணத்தோடு தூக்கி கீழே எரிந்து விட்டால் என்ன என்கிற அளவிற்கு கோபம். என்ன பெண் இவள் என்றே தெரியவில்லை. ஒரு ஆணின் கண்ணில் இருக்கும் ஆசையையும் காதலையும் கூட கண்டுபிடிக்க தெரியாத அளவிற்கா இருப்பாள்? மட்டி மட சாம்பிராணி. அல்லது தெரிந்து கொண்டே கமுக்கமாக இருக்கிறாளா? சரியான அமுக்குடி பிசாசு. உள்ளூர பொறுமை கொண்டே கோபம் வெறுப்புமாக அந்த மினி இட்லிக்குள் சாம்பாரையும் சட்னியையும் மொத்தமாக கொட்டி ஸ்பூனில் அள்ளி விழுங்கினான். ஆத்திரம், அப்படி ஒரு ஆத்திரம். வரட்டும் அவள். அத்தியாயம் 29. மாதவி தன்னை காண வந்தால் கண்டிப்பாக அவளோடு சண்டை போட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான் முகிலன். சாப்பிட்டு மாத்திரை போட்டு கண்மூடி கட்டிலில் சாய்ந்திருந்தான். தூங்கவில்லை. யாரோ அறைக்குள் வரும் அரவம் உணர்ந்தாலும் காலடி சத்தத்தை வைத்து மாதவிதான் வருகிறாள் என்பதை நிச்சயம் செய்து கொண்டு கண்களை திறக்காமலேயே கிடந்தான். வெகு அருகில் வந்தவள் அவனை நோக்கி குனிந்து முகிலன் முகிலன் என்று அழைக்க கண்ணை திறக்காமல் கிடந்தான் திருடன். மறுபடியும் ஒருமுறை முகிலன் என்று சற்று உறக்க அழைத்தாள். அதன் பிறகும் கண்ணை திறக்கவில்லை. உறங்குபவன் சட்டென்று விழிப்பான். உறங்குவது போல் நடிப்பவன் எப்படி விழிப்பான்? அடுத்ததாக என்ன செய்வாள்? லேசாக தன்னை தொட்டு எழுப்புவாள் என்று எதிர்பார்த்து கண்களை மூடிக்கொண்டு கிடந்தான். ஆனால் அவளோ அயர்ந்து உறங்குகிறான், இனிமேலும் எழுப்பி தொந்தரவு செய்யக்கூடாது என்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். இவளோட முடியாதுப்பா என்று வாய்க்குள் முனகிக் கொண்டே அப்போதுதான் முழிப்பது போல முழித்து மாதவி என்று கொஞ்சம் சத்தமாக அழைத்தான். திரும்பி பார்த்தவள் அவன் விழித்திருப்பது கண்டு வேகமாக ஓடி வந்தாள். முழிச்சிட்டீங்களா? சாரி சாரி, நான் நீங்க சும்மாதான் கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு கூப்பிட்டேன். பரவாயில்ல மாதவி, இருக்கட்டும். சும்மா கண்ணை மூடிட்டு தான் சாஞ்சிட்டு இருந்தேன். எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லி சமாளித்தான். வலதுகையில் பொதிந்து வைத்திருந்த ஒரு பொட்டலத்தை பிரித்து அதில் இருந்த விபூதியை எடுத்து அவன் நெற்றியில் பூசி விட்டாள் மாதவி. பக்கத்துல பிள்ளையார் கோவிலுக்கு போயிருந்தேன். நடந்தே போனேனா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் நடந்து போன? கார் எடுத்துட்டு போக வேண்டியதானே என்று அவன் கேட்க, வேகமா நடந்தா 15 நிமிஷம் நட, அதுக்கு போய் கார் எடுக்கணுமா? அதுவும் இல்லாம கோவிலுக்கெல்லாம் நடந்து போறதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனாலும் என்று எதையோ சொல்ல ஆரம்பித்தவன் பிறகு சரி சரி மாதவி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இனிமே தனியா போகாத, கூட யசோதாமாவை கூட்டிட்டு போ கண்டிப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், நீ நினைக்கிற மாதிரி இந்த ஊர் சேஃப் கிடையாது என்று சொல்ல, சரி சரி இனிமே தனியா போகல. நீங்க காலையில சாப்பிட்டீங்களா என்று விசாரித்தாள் அக்கறையாக. அவள் கேட்ட பிறகுதான் காலை உணவாக இட்லியை சாப்பிட்டோம் என்ற உணர்வே அவனுக்கு வந்தது. ரசித்து சாப்பிட்டு இருந்தால் ஞாபகம் இருந்திருக்கும். கோபத்தில் குருட்டு கோழி தவிட்டை விழுங்குவது போல அள்ளி அள்ளி விழுங்கினான். தொண்டைக்குள் தட்டி கொண்டு நின்றதை தண்ணீர் குடித்து உள்ளே தள்ளினான். அது எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். கோவில்ல இருந்து நேரா உங்ககிட்டதான் வந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு என்ன சமைக்கணும்னு யசோதம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. நீங்க ஏதாவது ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல மாதவி, எல்லாமே சாப்பிடலாம். எது வேணாலும் சமைக்க சொல்லு, நான் சாப்பிடுறேன். நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் இங்க வராங்க, அதனால நாளைக்கு ஸ்பெஷலா சமைக்கலாம். உன்னோட ஸ்பெஷல் புதினா சட்னி, பிரண்டை துவியல் எல்லாம் ரெடி பண்ணிடு, ஓகேவா? இந்த 2 ஐட்டமும் நீ ரொம்ப நல்லா செய்திருந்தேன்னு அம்மா கிட்ட போன்ல சொல்லி ஒரு எதிர்பார்ப்பா அவங்களுக்குள்ள வளர்த்து வச்சிருக்கேன். சொதப்பிடாத மாதவி, அவன் கெஞ்சுதலாக சொல்ல அவளுக்கு சிரிப்பு வந்தது. நான் என்ன பிரியாணியா பண்ண போறேன் சொதப்புறதுக்கு? 2 துவையல் அரைக்க போறேன், அவ்வளவுதானே. உப்பு காரம் புளி எல்லாம் சரியா போட்டா சூப்பரா இருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அசத்திடலாம். கண்களில் புதுவித ஒளியோடு உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த மாதவியை இமைக்காமல் பார்த்தான் முகிலன். நீ போய் சாப்பிடு மாதவி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதோ போறேன். மத்தியானத்துக்கு மேல சுனந்தா இங்க வரதா சொன்னா.
ஏதோ வாங்கணுமா? நீயும் வரியான்னு கேட்டா. சரின்னு சொன்னேன். போயிட்டு வரட்டுமா? அவனிடம் அனுமதி கேட்டாள் மாதவி. போயிட்டு வா. ஆனா இந்த தடவை டிரைவருக்கு சொல்றேன். எங்க எங்க போகணுமோ சொல்லுங்க, கூட்டிட்டு போவாரு. கார்லயே போயிட்டு வந்துடுங்க. பஸ்ல வெயில கடந்து அழியிற வேலையே வேண்டாம். அப்புறம் ஷாப்பிங் போறதோட உனக்கும் ஏதாவது தேவைன்னா வாங்கிக்க. எனக்கு எதுவுமே வேண்டான்னு நினைக்கிறேன். மாலினி ரிசப்ஷனுக்கு ஷாப்பிங் போனமே, அப்பவே நிறைய ஐட்டம் வாங்கி தந்தீங்க. இருக்கட்டும் மாதவி, இருந்தாலும் ஒரு வாட்டி செல்ஃபை செக் பண்ணு. பை மிஸ்டேக்கா ஏதாவது நம்ம வாங்க மறந்திருந்தா வாங்கிட்டு வந்துடு. அதத்தான் சொன்னேன். அவன் சொல்ல தலையாட்டி விட்டு வெளியே சென்றாள் மாதவி. வழக்கம் போலவே அன்றைய மதிய உணவை எடுத்து கொண்டு வந்த மாதவி அவன் சொல்லாமலேயே அவனுக்கு ஊட்டிவிட்டாள். மேலும் நேற்றை இரவை போல நீங்களே தொடச்சுக்கோங்க என்று அவனிடம் டிஷ்யூவை நீட்டாமல் கைகளை ஈரம் பண்ணி கொண்டு வந்து அவனுடைய உதடுகளை துடைத்து டவலால் மறுபடியும் துடைத்து விட்டாள். அவள் மனதிற்குள் எந்த கல்மிஷமும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு செய்வது போல வாயை துடைத்து விட்டு கொண்டிருக்க, இவனோ சில பல கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தான். கீழே போய் மதிய உணவை முடித்து கொண்டு மறுபடியும் அவன் அறைக்கு வந்தாள். கையில் அவன் காலையில் கொடுத்த ஹேர் ட்ரையர். ஏன் மாதவி திரும்ப கொண்டு வந்த? நீயே வச்சு யூஸ் பண்ணிக்கோ. நான் ட்ரையர் அவ்வளவா யூஸ் பண்றதில்ல என்றான் முகிலன். நானும் இதை ரொம்ப யூஸ் பண்றதில்ல முகிலன். சன்லைட்ல நல்லா காட்டி முடிய காய வைப்பேன். இல்லாட்டி இருக்கவே இருக்கு ஃபேன். எதுக்கு இதெல்லாம்? அண்ணி போடவே விட மாட்டாங்க. முடியெல்லாம் கொட்டிடும்னு சொல்லுவாங்க. அதனால நானும் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓ, ஓகே. ஷாப்பிங் போகணும்னு சொன்னியே, சுனந்தா வந்துட்டாளா? இல்ல அவளை போற வழியில பிக்கப் பண்ணிக்கிறியா? முகிலன் கேட்க, ஒரு 12 மணி வாக்குல சுனந்தா போன் பண்ணி சாப்பிட்டு ரெடியாரு வருவேன்னு சொன்னா. ஒருவேளை இனிமேதான் வருவாளா இருக்கும். அவ இன்னைக்கு ஆபீஸ் போலையாம், பிஜில தான் இருக்கிறதா சொன்னா என்று முகிலன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு கையில் இருந்த ஹேர் ட்ரையரை காண்பித்து, இது எங்க வைக்கணும் என்று கேட்க அவனுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமை காண்பித்தான் முகிலன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்ல வச்சுடு. கையில் ஹேர் ட்ரையரோடு அவன் கை காட்டி ரூமை நோக்கி நடந்தாள் மாதவி. ஆனால் உள்ளே சென்று ஒரு சில நிமிடங்களிலேயே அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். அத்தியாயம் 30. அறைக்குள் சென்று முகிலன் சொன்னபடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரை திறந்து கையில் இருந்த ஹேர் ட்ரையரை அவள் உள்ளே வைத்து மூடும் போது எங்கிருந்தோ ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து அவள் தோளில் உட்கார வீல் என்று அலறி விட்டாள் மாதவி. ஐயோ அம்மா என்று பேயை கண்டது போல அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள் மாதவி. அவள் போட்ட சத்தத்தில் என்னவோ ஏதோ என்று பயந்து போய் சட்டென்று 2 கால்களையும் கீழே ஊன்றி எழுந்து நின்று விட்டான் முகிலன். கண்ணை மூடிக்கொண்டு வழியை கூட கவனிக்காமல் ஓடி வந்தவள் எதிரே நின்ற அவனையும் கீழே தள்ளிவிட்டு தானும் கீழே விழுந்தாள். விழுந்த பிறகுதான் யார் மீதோ மோதி அந்த நபரையும் சேர்த்து கீழே தள்ளிவிட்டோம் என்பதை உணர்ந்து சட்டென்று கண் விழித்து பார்த்தாள் மாதவி. அவளை தாங்கிக் கொண்டு கீழே கடந்தான் முகிலன். ஐயோ என்று மறுபடியும் அலறியவள் அவன் மீதிருந்து எழுந்து அவனுக்கும் கை கொடுத்து எழுந்து நிற்க உதவி செய்தாள். ஏன் அப்படி சத்தம் போட்ட என்று கேட்டான் முகிலன் பயந்து போய். அவனை பார்த்து அசட்டுத்தனமாக ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு, அது அது ஒரு காக்ரோச் அப்படியே பறந்து வந்துச்சு என்றால் கொஞ்சம் வெட்கத்தோடு. சபா என்று நெஞ்சில் கை வைத்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவன், நீ போட்ட சத்தத்தை பார்த்து ஏதோ பாம்புதான் ரூமுக்குள்ள வந்துட்டோன்னு நான் பயந்தே போயிட்டேன் என்று சொல்ல அவன் குரலில் இருந்த கேலியை புரிந்து கொண்டவள், எனக்கு கரப்பாம்பூச்சின்னா ரொம்ப பயம், அதான். அதுக்குன்னு ரொம்ப ஓவரா ஓட்ட வேண்டாம். ஏன் நீங்களாம் எதை பார்த்து பயப்பட மாட்டீங்களோ? பெரிய வீராதி வீரரோ? மாதவி கேட்க கம்பீரமாக மீசையை முறுக்கினான் முகிலன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் வீராதி வீரன் தான், சூராதி சூரன் தான். என்று அவள் கண்களை விரிக்க, என்று மறுபடியும் மீசையை முறுக்கினான் முகிலன். ரொம்ப முறுக்காதீங்க, முறிஞ்சிட போகுது. உதட்டுக்குள் அடக்கிய சிரிப்போடு மாதவி சொல்ல, என் மீசை என்ன முருங்கைக்காயா? முறுக்குனா முறிஞ்சு போறதுக்கு? உனக்கு ரொம்ப தான் குசும்பு சொல்லியவன் கீழ் உதட்டை பற்களால் அழுந்த கடித்து கொண்டு அவள் காதை பிடித்து முறுக்கினான். வலிக்குது என்றவள் தன் காதை தடவி கொண்டாள். ஷாப்பிங் போறேன்னு சொன்னியே, இந்தா என்று தலையணைக்கு அடியில் இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான் முகிலன். அதை பார்த்துவிட்டு, ஐயோ இவ்வளவு பணம் எதுக்கு? நான் சும்மா சுனந்தா கூப்பிட்டாலேன்னு அவ கூட போறேன், அவ்வளவுதான். நான் எதுவுமே வாங்கல. நீங்க பணத்தை ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்து வைங்க
ஏற்கனவே நீங்க தர்ற சம்பள பணம் அப்படியேதான் அக்கவுண்ட்ல இருக்கு. நான் அதை எடுத்து யூஸ் பண்றதே இல்ல. பணம் தேவைன்னா நான் அதை எடுத்துப்பேன். அவள் சொல்ல பணத்தை வலுக்கட்டாயமாக அவள் கையில் திணித்தான் முகிலன். உனக்கு தேவையோ இல்லையோ, ஒரு சேஃப்டிக்காக இதை நீ வச்சுக்க. ஒருவேளை சுனந்தா வாங்கும்போது அந்த கடையில உனக்கும் ஏதாவது வாங்கணும்னு ஆசை வரலாம். அப்போ பணம் இல்லையேன்னு யோசிக்க கூடாது. அதுக்கு தான் இந்த பணம். எல்லா டைமும் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் கை கொடுக்காது. அதோட சுனந்தாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நீ நினைச்சா தயங்காம வாங்கி கொடு என்று அவன் கண்டிப்பான குரலில் சொல்ல, யோசனையோடு கையில் இருந்த பணத்தை பார்த்தாள் மாதவி. வற்புறுத்தி கையில் தந்து இவ்வளவு நீண்ட விளக்கத்தையும் அவன் சொன்ன பிறகு மறுபடியும் வேண்டாம் என்று திரும்ப அவனிடமே கொடுப்பது நாகரிகமாகாது. சரி, அவன் சொன்னது போலவே பணம் நம்மிடமே இருக்கட்டும். தேவைப்படுகிறதோ இல்லையோ, அவனுடைய மன திருப்திக்காக திரும்பி வந்ததும் அவனிடமே கொடுத்து விடுவோம் என்று அவன் கொடுத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு சுனந்தாவோடு கிளம்பினாள் மாதவி. ஆனால் அதற்கு முன்பு லட்சம் முறையாவது பத்திரம் பத்திரம் என்று அவளிடம் சொல்லி இருப்பான் முகிலன். எதற்காக இத்தனை முறை பத்திரம் போட்டான் என்று மாதவிக்கே தெரியவில்லை. அப்படி அவள் என்ன பெரிய நாட்டின் இளவரசியா, இல்லை மகாராணியா, எவனும் கடத்தி கொண்டு போவதற்கு என்று அப்போதைக்கு அவனுடைய வார்த்தையை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அவள். ஆனால் அவன் எதற்காக 1000 முறை பத்திரம் சொன்னான் என்று தெரிய வந்தபோது அவளுடைய நெஞ்சுமே நடுங்கி போனது. சாயந்திரம் 6 மணி வாக்கில் ஷாப்பிங் முடித்துக் கொண்டு திரும்பி வந்தார்கள் தோழியர் இருவரும். மதியம் ஷாப்பிங்கிற்கு மாதவியை அழைத்துச் செல்வதற்கு மாடிக்கு வந்தபோது முகிலனின் உடல் நலத்தையும் விசாரித்துக் கொண்டாள் சுனந்தா. இப்போது மறுபடியும் திரும்பவும் வந்து அவனோடு அமர்ந்து ஷாப்பிங் செய்த பொருட்களை எல்லாம் அவனிடம் காண்பித்து அந்த பொருள்கள் தேவையா தேவையில்லையா என்று அதை பற்றி கொஞ்ச நேரம் பட்டிமன்றம் நடத்தி யசோதா கொண்டு வந்து கொடுத்த வெங்காய பக்கோடாவையும் டீயையும் குடுத்துவிட்டு நிதானமாகத்தான் தன்னுடைய பீஜிக்கு கிளம்பினாள் சுனந்தா. டிரைவரை அழைத்து சுனந்தாவை அவளுடைய பீஜியில் டிராப் பண்ணிவிட்டு வர சொன்னான் முகிலன். அவள் கிளம்பி சென்ற பிறகுதான் முகிலனுக்கென்று வாங்கி வந்த டி ஷர்ட்டுகளை எடுத்து அவனிடம் காண்பித்தாள் மாதவி. வாவ், நைஸ் என்ற ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்தான் முகிலன். டி ஷர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மாதவி. எனக்கு பிளைன் டி ஷர்ட் தான் பிடிக்கும். டிசைன் இருந்தா பிடிக்காது முகிலன், அதான் பிளைனா எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ் எஸ், வெரி மச். பட் நோ ப்ராப்ளம். எனக்கு டிசைன் போட்டது போடாததுன்னு எல்லா விதமான டி ஷர்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இவ்வளோ கரெக்டா பார்த்து வாங்கியிருக்க? தன் கையில் இருந்த டி ஷர்ட்டை தடவி பார்த்து கொண்டே ஆச்சரியமாக முகிலன் மாதவியை பார்த்து கேட்க, அவளோ லேசான ஒரு வெட்க புன்னகையோடு, எங்க சின்ன அண்ணன் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே ஹைட் வெயிட்டா இருப்பான். ஸோ அவனுக்கு எடுக்கிற அதே சைஸ் உங்களுக்கும் சரியா இருக்குன்னு தோணுச்சு, எடுத்துட்டேன். ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சைஸ் கேட்டிருந்தா உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்காதுல்ல, அதான் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம எடுத்துட்டு வந்துட்டேன். ஒருவேளை சைஸ் சரியா இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வருவேன்னு கடைக்காரர்கிட்ட சொல்லி இருக்கேன் என்று சொன்னாள் மாதவி. ஓ என்று சொன்னவன் அடுத்து செய்த காரியத்தை கண்டு இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் மாதவி.